பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்போ வந்து தாவேகாவில் ஏற்பட்டிருக்கா அதிமுக? தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார் அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. இந்த சூழ்ச்சியில வந்து தாவேகா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில வந்து சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அது தாவேகா உடன்படுதா? அது நீங்க தாவேகா விட்ட ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க, எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.